அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா சுவையான ரவை பணியாரம் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் ரவை, அதே டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா மைதா, 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றலாம் பணியாரத்தை. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக எடுத்து சின்ன கரண்டியில் ஊற்ற வேண்டியதாங்க. 2 சைடுமே செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணாக்கா சுவையான ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கூட போட்டு நம்ம ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.